வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல மறுபடியும் ஒரு ரெட் கார்டு கொடுங்க, இவனுக்கு கொடுங்க, இந்த அயோக்கிய ராஸ்கலை வெளியே தூக்கி போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. அப்படி என்ன சம்பவம், யாரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டர் மெலான் இருக்குல்ல, தர்பீஸு, அந்த தர்பீஸு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. நேற்று தான் அதை பற்றி பேசணும். நாமளும் வந்து சரி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாகவே சொல்கிறோம். இது இன்னொரு முறை வரும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சார்ந்து அட்டாக் பண்ணுறதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்கே பக்கத்தில் பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வினோத் இருக்கிறாரு, அப்புறம் வாட்டர் மெலான் அங்கே படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரவீனில் உன் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்படி. இவர் வந்து இல்லை அப்படிங்கிறாரு. இங்கே வந்தான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுவரை நீ 50 முறை கேட்ட இதையே, உனக்கு தான் நடிக்க தெரியலையே, ஏன் அப்படி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கேட்குறாரு. பிரியங்கா மேடம் இது மாதிரி வந்தாங்க, இங்கே ரீல்ஸ் பண்ணுறதுக்காக வந்த அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா இவர் திறந்து மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் அவர் சொல்லி டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் அங்கேயும் உன் சொந்தக்காரன் பிரவீன் என்ன முறை வேணும், என்ன சொல்ல வர்றாரு இவர். அதுக்கப்புறமா கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. இதுவரை வேர்பலாக வந்து அட்டாக் பண்ணி பார்த்தா அப்படி, அப்புறம் கறிச்சட்டி, அப்புறம் தீஞ்ச வாயி இதெல்லாம் வந்து சொல்லி பார்த்தா அப்படி. அந்த பக்கம் அவர் தோசையை திருடி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லிட்டு இருந்தாரு. அது வர்பலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி. அப்போ வினோத் கூட சொல்லிட்டு இருந்தார், இவர் என்னவோ அரவிந்த் சாமி மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறத்தை வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, பாடி ஷேம் பண்ணுறாரு அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. சரி இது கூட வர்பலாக பேசிக்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிரவீன் உன் சொந்தக்காரன் இல்லை, இங்கே வந்தான் தெரியும்னு சொன்ன பிறகும் பிரவீன் உன் சொந்தக்காரன் என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்குறது. இது சொந்தக்காரன் சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பார்த்தா தெரியலாம். அடுத்து எங்க போறாருன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யாவை பார்த்ததும், திவ்யா வந்ததுலன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, வயலு கடை வந்ததுலேருந்து திவ்யா அவர் ஒரு டாஸ்கில் கூட, ஹோட்டல் டாஸ்க் கூட பண்ணாங்கல்ல, இங்கே பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இவர் பொண்ணை தூக்கிட்டு பிக்கப் பண்ணி போகிறது தானா. அதுதான் பிக் பாஸ் வந்துருக்கிறாராம். அது இவர் கேரக்டரை வச்சே பண்ணுறாரு. அங்கே வந்து இந்த பொண்ணு ஓகேவா அந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு போது வயலு கார்டில் ஒருத்தவங்க வந்திருக்காங்களே திவ்யா அப்படிங்கிறாரு. விஜய் சேதுபதி ஷோவில் அவர் கேட்குறாரு, என்ன ஷர்ட்டில் பட்டர்ஃப்ளை இருந்துச்சா, என்ன பட்டாம்பூச்சிலாம் பறகுது போல இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டால், ஆமாம் சார் வைல்டு கார்டு வந்தாங்கல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திவ்யாவை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ திவ்யாவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறாரு. சொந்தக்காரங்கன்னு சொல்கிறது வந்து இவர் ஜாதி ஆளுன்னு தான் மீன் பண்ணுறாரு. ஏற்கனவே இப்போ திவ்யா வந்து யாருக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் வரை போயிட்டு என்கேஜ்மெண்ட் நடந்து நின்றுடுச்சு. அது யாரோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆர்கே சுரேஷ் இருக்கார்ல, ப்ரொடியூசர் ஆக்டர், அவரோட தான். ஸோ அவங்க எங்கே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டாங்க. இப்போ ஆர்கே சுரேஷ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலான் வந்து ஆல்ரெடி வீடியோலாம் பண்ணியிருக்கு, பேசியிருக்கு, அதெல்லாம் கூட வெளியே வந்திருக்கு. இப்போ அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீன் பண்ணுறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் உன் சொந்தக்காரன் என்ன முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்காதன்னு சொன்னாலும் திரும்ப 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 அதையே ஏன் கேட்குற. அப்போ அப்படி சொன்னால், உன் ஜாதியை சொன்னால் வினோத் வந்து கவுண்டர் போடுறாரு, கலாச்சிடுறாரு. இவரை இங்கே ஜெயிக்க முடியல, அதனால் கவுண்டர் போட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுனால, உன்னை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுனால இப்படி இல்லை, நீ அவன் தானே, நீ அந்த ஆள் தானே அப்படின்னு சொல்கிறதா. இது கேவலமாக இருக்குல்ல. அது நம்ம முதல்ல வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். வெளியே வந்து இன்டர்வியூவில் இந்த ஆள் வந்து உருட்டினதெல்லாம், ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசினதெல்லாம் பார்த்தோம். இந்த ஆள் நிச்சயமாக வந்து சிக்கும் போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்ரெடி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட போய் தனியாக இதை சொன்னார். இங்கே தீபக், பிரியங்கான்னு எல்லாரும் வெளியே இருந்து வந்த கெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் காம்போ ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா கிவ் அண்ட் டேக் மாதிரி வந்து கொடுத்து வாங்கி பர்ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா இருக்கும், பார்க்க ரசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் அப்பவும் சொல்லியிருந்தாரு, இவங்க ஜாதியை பற்றி தான் இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரமுக்கும் தெரியும். அதனால தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் எனக்கு புரியுது, அதை பற்றி இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இதே போல் ஜாதியை பற்றி இந்த கருத்து இவர் வெளியில் ஒன்று உதிர்த்தாரில், கருத்துன்ட்டு சொல்லிட்டு ஒன்று, அந்த குப்பையை பற்றி இந்த திவாகர் அவர் பெருமையாக சொல்ல வர, அப்போ விக்ரம் சொல்லியிருப்பாரு, தயவு செய்து இந்த வீட்டில் இருக்கிற வரை அதை பேசாத, உன் நல்லது தான் சொல்கிறேன், அதை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல நம்ம அதை பார்த்தோம். இது வரப்போகுது திரும்ப அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து உன் சொந்தக்காரன் பிரவீன் உன் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு திரும்ப திரும்ப வந்து அதை பேசணும். வெறும் அதாவது எவிக்ட் ஆகிட்டார் அவர், அதே போல் நீ எவிக்ட் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கா? அதுக்கு நிறைய பேர் எவிக்ட் ஆனாங்களே, அவங்கெல்லாம் சொல்லாமே எதுக்கு பிரவீன். ஸோ அந்த
ஜெயிக்க முடியலன்னா வருவான் பாருங்க, நான் மேல நீ கீழே. அதான் நேற்று பார்த்தல அந்த ரேஞ்ச் பத்தி எல்லாம் பேசியிருந்தாருல, ஃபர்ஸ்ட் தராதரம் பேசி அந்த மாதிரி பேசிட்டு இருந்தா. அப்படி கேட்டா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் பேசுறாங்கல்ல, நீ வாப்போ அப்படின்றாங்கல்ல, அதைத்தான் நான் மீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினா. அப்படி விஜய் சேதுபதி அதுக்கே போட்டு பொழுந்தாரு, மற்றவங்க தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ரேஞ்சு, உன் ரேஞ்சுக்கு நான் இறங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட பேசியிருந்தாரா. இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பிரவீன் உன் சொந்தக்காரன் என்ன முறை வேணும், இப்போ என்ன மீன் பண்ண வர்ற, அதனால கவுண்டர் கொடுத்து அவரை வந்து வினோத்தை வந்து ஜெயிக்க முடியல. ஸோ ஜெயிக்க முடியலன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் வரும்போது அங்கே சண்டையில் சரியாக பாயிண்ட் எடுத்து வச்சு ஆர்குமெண்ட்டில் அங்கே ஜெயிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா உன் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கீழே நான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா இவர் ஜெயிச்சுட்டு தான் நினச்சிக்கிறாரு. உன் திறமை நடிப்பில் ஜெயிடாங்க போட்டி போடுறா, அதை விட்டு என்ன நீ பிறந்த அப்படிங்கிறதுனாலே ஒரு சமூகத்தில் பிறந்ததுனால நீ பெரிய ஆள் ஆகிடுவேன், நீ மற்றவன் வந்து சின்னவன் ஆகிடுவானா, உன்னை விட கேவலமான ஆகிடுவானா. ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இப்படி இவ்வளோ வந்து கொரூர புத்தி இருந்தா, வக்ர புத்தி இருந்தா, எவ்வளோ கேவலமானவனா இருந்தா, இதை வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து ஊசி ஏத்துறாராம்மா இவர். அங்கே வந்து வினோத் வந்து டாப்பிக்கை விட்டு டைவெர்ட் பண்ணி போனாலும் பிரவீன் உன் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படியும் வினோத்தை வந்து அட்டாக் பண்ண முடியலன்றதும் பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகுது தெரியுமா, அந்த பீஸு ஃபிசிக்கலாக இறங்குது. கவுண்டர் கொடுக்க முடியல, ஆர்கியூ பண்ண முடியல, அப்புறம் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு குத்தி பார்த்த அங்கேயும் ஜெயிக்க முடியல அப்படின்றதும் அடுத்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண வந்துட்டார். இப்போ ரெண்டு பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கன்னா தள்ளி பிடிச்சி ஓடி பிடிச்சி விளையாடலாம். அது வந்து ரெண்டு பேர் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு இருந்ததுன்னா ஓகே, சிரிச்சுக்கிறாங்க, தள்ளிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு, போயிட்டு தள்ளுறாரு, பிடிக்கிறாரு, கழுத்தை தள்ளுறாரு, அந்த பக்கம் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வாட்டர் மெலான் வந்து வினோத்தை வந்து பாத்ரூம்குள்ளே தள்ளுது. அங்கே கேமரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்குது. அங்கே போயிட்டு அடிச்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். அப்புறம் வந்து வினோத் வந்து ட்ரிகர் ஆகிட்டாருன்னா, அப்புறம் அடிக்க வந்தாருன்னா ஐயோ பாருங்க அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப்பா. ஸோ அப்படி அங்கே போகிறாரு, உள்ளவும் கேமரா இருக்குல்ல, அங்கே அந்த கேமரா இருந்ததும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து வெளியே வராரு. ஏன் தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டே வராரு வினோத். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளிட்டே இருக்கு. அதில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் ஃபேஸ் கூட இல்லை. அந்த கொரூர அந்த முகம் இருக்குல்ல, வாட்டர் மெலான் மறைச்சி வச்சு இதுவரையும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தில்ல, ஒரு காமெடி பீஸ் மாதிரி அது இல்லை. இப்போ கொரூர அந்த முகம் தான் அதில் வருது. அந்த காட்சி வந்து வைரலாக எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க, அதை பாருங்க. எக்ஸ் தளத்தில் இருக்கு, இன்னும் இன்ஸ்டால கூட வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மோசமாக இருக்கு. அவர் ரொம்ப நேரமாங்க பிடிச்சி தள்ளுறா அப்படி. இதில் வினோத் வந்து ஏங்க தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சா, நீ ஏன் கையை குறுக்க வைக்கிற, பின்ன தள்ளும் போது குறுக்க வைக்காம என்ன பண்ணுவாங்க. இவர் வந்து தோசையை திருடி சாப்பிட்ற, தோசையை நக்கிற அப்படின்னா, இவர் வந்து கரிச்சட்டி கறிவாயா அப்படின்லாம் இவர் பேசினா, அப்படி பேசுகிறீங்கன்னா அது வேற. ரெண்டு பேருமே வந்து வார்த்தையை விட்டுக்கிறீங்கன்னா அப்படின்னா, அதை விட்டு அப்புறமா அடுத்த லெவலில் வந்து ஜாதியை சொல்லி மட்டமாக அவர் நடத்த பார்க்குறது, இல்லை குத்த பார்க்குறது, அப்படியும் முடியலன்னா அப்புறம் ஃபிசிக்கலாக இறங்குறது. என்னது இது, மோசமாக இருக்குல்ல இது. ஏற்கனவே வந்து கம்ருதன் கிட்டையும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் நான் சொன்னேன். அப்படி ஒரு முறை அந்த பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் திட்டம் போது அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது எங்கே, என் படிப்பு என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல திவாகர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற, அதனால நான் வன்முறையில் இறங்க மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன் சொல்கிறது நல்லது தானே அப்படின்னு பார்த்தா அடுத்து சொல்கிறா அப்படி, நான் யார், என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கம்ருதன் அங்கேயே வந்து கொடுத்துருப்பா அப்படி பதிலடி, நீ யார் என்னன்னா நான் பார்த்துட்டேன், நீ வெளியே கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வாயை மூடிருப்பா அப்படி. இப்போ கிடைக்கிற இடத்துல எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்தவர் இப்போ டைரெக்டாக அட்டாக் பண்ணுறா அப்படி. வினோத்தை ஜெயிக்க முடியலதும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயுதமாக எடுக்கிற அப்படி. அப்பயும் வேர்பலாக ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுனால அடுத்து ஃபிசிக்கலாக இறங்குறா அப்படி. இது வந்து நிச்சயமாக ரெட் கார்டை கொடுக்கணும் இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு. இந்த ஆள் ஜாதி சண்டையை இழுத்து விடாமல் போக மாட்டான் போல இருக்கு. விஜய் சேதுபதி சார் இதுக்கும் மேலே பொறுத்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த ரேஞ்சுன்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கும் அடுத்த லெவலில் போயிருக்கிறா அப்படி. சொந்தக்காரங்க இல்லைன்னு சொன்ன பிறகு திரும்ப சொந்தக்காரன்றன்னா என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்குறேன்னா இவர் அதை தான் மீன் பண்ணுறாரு. இது ரொம்ப தப்பாக இருக்குது. வெளியில் ஆல்ரெடி போராட்டம் பண்ணுகிறாங்க, விஜய் சேதுபதி படத்தை வச்சு செருப்பாலாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சி. அவங்க இந்த நோக்கத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து பண்ணல. ஆனால் அவங்க பண்ணுறது கூட கரெக்டாக தான் போல இருக்குன்னு நினைக்க வச்சிடக்கூடாது மக்களை, பொதுமக்களை. ஸோ அந்த லெவலில் தான் இது ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த வாட்டர் மெலான் ஜூஸ் இல்லை சார், போட்டு புழிஞ்சு விடுங்க சார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.